السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح الثانوية الجزء الأول. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 77 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இந்த 78வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ் இன்று ஒரு புதிய பாடமான அல் முபுத்ததா வல் ஹபர், முபுத்ததா ஹபரை பற்றி நாம் பார்க்க போகிறோம். முபத்ததா என்றால் ஹபர் என்றால் என்ன என்ற ஒரு ஆரம்ப பாடத்தை நாம் பார்த்து விட்டோம். இன்னும் அதை பற்றிய இன்னும் அதிகமான தகவல்களை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் முதல் பாடம் முபத்ததா ஹபரை சார்ந்த பாடத்தில் முதலாவது பாடம் பார்க்க போகிறோம். அல் முபத்ததஉ இதா கான நக்கிரத்தன். முபத்ததா நக்கிராவாக ஆகியிருந்தால் அதனுடைய சட்டம் என்ன என்பதை பார்க்க போகிறோம். அப்போ முபத்ததா மாரிஃபாவா தான் வரணும்னு நம்ம படிச்சிருக்கோம். ஏன்? முபத்ததா என்பது யாரை சொல்லி அதன் மீது தான் நாம் ஒரு விஷயத்தை நாம் சுமத்தாட்ட போகிறோம். அதை வைத்துதான் நாம் ஒரு செய்தியை சொல்ல போகிறோம். இப்ப நம்ம சொல்லும் செய்தி யாரை பார்த்து நம்ம சொல்றோம்னு தெரியணும்ல. அப்ப அந்த செய்தி யாரை பார்த்து சொல்றோம்னு தெரிஞ்சாதான் அந்த செய்தி அவங்களுக்கு போகும். இப்ப மனிதன் விளையாடுகிறான். நான் இப்ப உதாரணத்துக்கு மனிதன் விளையாடுகிறான்னா, விளையாடுகிறான் யார சொல்றான், எந்த மனிதனை சொல்கிறான் அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பான். சரியா? அப்ப எந்த மனுஷனை சொல்றான்னு ஒரு சந்தேகம் வரும். அப்ப நம்ம சொல்லக்கூடிய அந்த ஹபர் என்னவாகாது, நம்ம கூட சொல்லக்கூடிய அந்த செய்தி முழுமை அடையாது. அதனாலதான் முபத்ததா எப்படி இருக்க வேண்டும், மாரிஃபாவாக இருக்க வேண்டும். அப்ப குறிப்பிட்ட ஒரு மனிதன் செய்து விளையாடுகிறான் அப்படின்னு சொல்லும் போது, ஓ செய்து தான் இவன் சொல்றான் அப்படின்னு அந்த வாசகத்தின் மூலம் பலன் தெரியும், பலன் அறிய முடியும். அப்படியே அதனால்தான் நாம் என்ன சொன்னோம், முபத்ததாவை என்ன செய்ய வேண்டும், மாரிஃபாவாக கொண்டு வர வேண்டும் என்று நாம் சட்டம் தெரியும். இங்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், நக்கீராவாக ஆகியிருந்தால். முபத்ததா நக்கீராவாக வரலாம் என்று கேட்டால் வரலாம். என்ன செய்யலாம், முபத்ததா நக்கீராவாக கொண்டு வரலாம். இந்த முதல் பகுதி முழுவதும் எதற்கு உதாரணம் என்றால், இந்த முழுவதும் மாரிஃபாவாக வந்திருக்கின்றது. இதுல எல்லா வார்த்தைகள் முபத்ததாவும் என்ன வந்திருக்கு, மாரிஃபாவா வந்திருக்கு. அதற்கான உதாரணம் தான் இது. மாரிஃபாவிலே பல வகை இருக்கிறது. ஒண்ணு ஷக்ஸியா என்பார்கள், அதாவது அலம் என்பார்கள். அலம் என்றால் ஒரு குறிப்பிட்ட மனிதரை குறிக்கக்கூடியது, அது மாரிஃபா தான். இல்லாட்டி அலிஃப்லாமை கொண்டு மாரிஃபா என்பார்கள். அந்த அலிஃப்லாமை கொண்டு மாரிஃபாக்கப்பட்டதும் மாரிஃபாயில் ஒரு வகை. அதே போல இஸ்மு இஷார் லமீரும், லமீரும் மாரிஃபாவில் ஒரு வகை. இஷாராவும் மாரிஃபாயில் ஒரு வகை. மௌசூல் சீலாவும் மாரிஃபாவில் ஒரு வகை. முல்லாஃப் முல்லாஃபிலேயும் மாரிஃபாவில் ஒரு வகை. அப்ப அலி என்பது ஒரு அலம். அஸ்ஸராஅத்ன்றது அலிஃப்லாமை கொண்டு மாரிஃபாக்கப்பட்டிருக்கு. அந்த என்பது லமீர். ஹாதிஹி என்பது இஷாரா. அல்லதி அஜபனி என்பது மௌசூல் சீலா. சாஹிபுல் ஹாஜத்தி வந்து முல்லாஃப் முல்லாஃபிலிஹி. இன்ஷா அல்லாஹ் இதோடைய அர்த்தம் எல்லாம் நாம் பாடம் ஆரம்பித்த பிறகு பார்ப்போம். இப்ப என்னவென்றால், மாரிஃபாவுடைய எல்லா வகைகளையும் 6 வகைகளையும் கூறிவிட்டார்கள். ஏதோ ஒரு வகை வந்தா போதும், அலமாகவோ இல்லாட்டி அலிஃப்லாம் மாரிஃபாவாகவோ லமீராகவோ இஷாரா ஏதோ ஒரு மாரிஃபாவை முபத்ததாவை கொண்டு வந்தாலே அது போதுமாகும். சரியா? இப்ப நக்கீராவாக வந்தால், முபத்ததா நக்கீராக வருமானால் அதற்கு என்ன நிபந்தனைகள் எல்லாம் இருக்கிறது என்பதை இந்த பா என்ற அதில் நாம் பார்க்கிறோம். இப்போ முதலில் முபத்ததா நக்கீராக வரலாம் எப்போ என்றால், அதற்கு முன்னால் நஃபியுடைய மா வந்தால், நஃபியுடைய மா வந்தால் முபத்ததாவா என்ன செய்யலாம், நக்கீராவாக கொண்டு வரலாம். இப்போ முஜ்தஹிதும் நக்கீரா தானே. இந்த 6 மாரிஃபால எந்த மாரிஃபாவும் இது கிடையாது. அப்ப இந்த முஜ்தஹிதுன்றது என்னது, நக்கீரா. அப்ப நக்கீராவாக கொண்டு வரலாம். ஜாயிஸ் கூடும். காரணம் மா வந்து முன்னாடி சென்றுள்ளது. சரியா? அதுதான் இதற்கான காரணம். இரண்டாவதும் ஹல் இஸ்திஃபாம் உடைய ஒரு
வார்த்தை முன்னாடி முந்திவிட்டால் அப்பொழுதும் நம்ம என்ன செய்யலாம்? முபத்ததாவை நக்கீராவாக கொண்டு வரலாம். நஃபியுடைய மா முந்திவிட்டால், அதே போல் ஹல் இஸ்திஃபாம் கேள்விக்கு கேட்பதற்கு நாம் பயன்படுத்துவோம் அல்லவா, அந்த இஸ்திஃபாம் அது முந்திவிட்டால் நாம் என்ன செய்யலாம்? அந்த முபத்ததாவை எப்படி கொண்டு வர வேண்டும்? நக்கீராவாக கொண்டு வர வேண்டும். இப்ப நஃபீக்கு நக்கீரா, அதே போல் ஹல்லுக்கு என்ன செய்ய வேண்டும்? நக்கீராவாக வரும். அதுக்கப்புறமா நக்கீராவாக கொண்டு வரலாம் எப்பொழுது என்றால், மூன்றாவது நிலைமை, அதற்கு பிறகு ஒரு வார்த்தையை இலாஃபத்தில் கொண்டு வந்திருக்க வேண்டும். இப்ப தாலிபுன்றது என்னது? நக்கீரா தான். இஹ்சானின்றதும் ஒரு நக்கீரா தான். அது இலாஃபத்துல கொண்டு வந்திருக்காங்க. சரியா? நம்ம என்ன சொன்னோம்? இங்க உள்ள மலாப் முனாஃபிலிஹி என்பது ஒரு அலிஃப்லாமை கொண்ட ஒரு மாரிஃபாவின் பக்கம் இணைச்சிருக்காங்க. இது சாதாரணமாவே ஜாயிஸ் தான். ஆனா இங்க தாலிபுன்ற ஒரு நக்கீராவுக்கு நம்ம என்ன செய்யறோம்? வேற ஒரு நக்கீராவான வார்த்தையை இலாஃபத்து செஞ்சு கொண்டு வரலாம். இந்த முபத்ததா என்ன செய்யலாம்? நக்கீராவாக கொண்டு வருவது கூடும். சரியா? இல்லை என்றால் சிஃபத்தாக ஜஹரத்துன் என்ற ஒரு வார்த்தை நக்கீரா, அப்ப அது சாதாரணமா முபத்ததா வரக்கூடாதுல்ல. அதற்காக என்ன செய்யலாம் என்றால், ஒரு சிஃபத்தை, ஒரு நக்கீராவான ஒரு வார்த்தையை என்ன செய்யலாம்? சிஃபத்தாக கொண்டு வந்து மௌசூப் சிஃபத்தாக, இந்த நக்கீராவை மௌசூப் சிஃபத்தாக கொண்டு வரலாம். இப்ப நக்கீராவை வேறொரு எழுத்து வார்த்தையின் பக்கம் இணைத்து இலாஃபத்தாக கொண்டு வரலாம். ஒரு நக்கீராவை அதுக்கு ஒரு சிஃபத்தை கொண்டு வந்து நக்கீராவாக கொண்டு வரலாம். நஃபியுடைய மா முந்தினால் முபத்ததா நக்கீராக வரலாம். ஹல் உடைய ஹல் முந்தினால் என்ன செய்யலாம்? இஸ்திஃபாமுடைய ஹல் முந்தினால் முபத்ததா நக்கீராவாக வரலாம். இறுதியாக முபத்ததா பின்னாடி வரணும், அதோடைய ஹபர் முந்தி வர வேண்டும். அந்த ஹபர் எப்படி இருக்கணும்? ஜாரு மஜ்ரூரா இருக்கணும். அதோடைய ஹபர் ஜாரு மஜ்ரூரா இருந்து முந்தி வந்து முபத்ததா பின்னாடி வந்தால் அப்பொழுது நக்கிராவாக வரலாம். சரியா? அப்ப ஷமமுன்னு இங்க இருக்குல்ல, இதுதான் முபத்ததா. ஃபீக்கேன்னு இருக்குல்ல, இதுதான் ஹபர். அப்ப முபத்ததா பின்னாடி வந்துட்டு ஹபரு முந்தி வந்தால் அது எப்படி வரணும்? ஜார் மஜ்ரூரா இருந்து அது முந்தி வந்தால் முபத்ததாவை நக்கிராவை கொண்டு வரலாம். அதே போல் இங்க பாருங்க, கிதாபுன் தான் முபத்ததா, இந்தி என்பது ஹபர் ஆகும். அப்ப நக்கீராவாக வருவது கூடும் எப்பொழுது? ஹபர் முந்தி வந்து முபத்ததா பின்னாடி போயிடுச்சு. கிதாபுன்றதான முபத்ததா, இது பின்னாடி போயிட்டு ஹபர் முந்தி வந்தால் அந்த ஹபர் எப்படி இருக்கணும்? லர்ஃபாக இருக்க வேண்டும். ஒண்ணு ஜாரு மஜ்ரூராக இருக்க வேண்டும், அல்லது லர்ஃபாக இருந்து அந்த ஹபர் முந்தி வந்தால் என்ன செய்யலாம்? அந்த முபத்ததாவை பிந்தி வரும் பொழுது நக்கீராவாக கொண்டு வரலாம். இப்ப இந்த 6 இடங்கள் நஃபி ஆரம்பத்தில் வந்தால் என்ன செய்யலாம்? முபத்ததா நக்கீராவாக வரலாம். ஹல் இஸ்திஃபாமுடைய ஹல் ஆரம்பத்தில் வந்தால் முபத்ததா நக்கீராவாக வரலாம். அதே போல ஒரு வார்த்தை வேறொரு நக்கீராவின் பக்கம், ஒரு நக்கீரா வேறொரு நக்கீராவின் பக்கம் இலாஃபத் செய்தால் முபத்ததா நக்கீராவாக வரலாம். ஒரு நக்கீரா வேறொரு நக்கீராவை சிஃபத்தாக கொண்டு வந்தால், மௌசூ சிஃபத்தாக அந்த நக்கீரா இருந்தால் முபத்ததா நக்கீராவாக வரலாம். அதே போல முபத்ததா பிந்தி வந்து ஹபர் ஜாரு மஜ்ரூராக இருந்து முந்தி வந்தால் அந்த முபத்ததா நக்கீராவாக வரலாம். அதே போல் முபத்ததா பிந்தி வந்து ஹபர் முந்தி வந்து அது பர்ஃபாக இருந்தால் என்ன செய்யலாம்? நாம் அந்த முபத்ததாவை நக்கீராவாக கொண்டு வரலாம். இப்போ லர்ஃப் என்றால் நம்மளுக்கு தெரியும், காலத்தையும் இடத்தையும் குறித்தால் அது லர்ஃப் ஆகும். இந்த சட்டம் தான் இன்ஷா அல்லாஹ் இன்று பார்க்க போகிறோம். பார்ப்போமா? இப்ப பாருங்க, முதலாவது பாடம் அல் முபத்ததா இதா கான நக்கிரத்தன். முபத்ததா நக்கிராவாக ஆகியிருந்தால் முபத்ததாவுடைய பாடம். அல் அம்சிலது உதாரணங்கள். உதாரணம் படிச்சிருவோமா? பாருங்கள். அலியுன், இப்போ அம்சானா முதலாவதுன்னு அர்த்தம். முன்னாடியே நம்ம பல தடவை சொல்லியாச்சு. அம்சானா என்னது? முதலாவது. அலியுன் முஹத்தபுன், அலி ஆகிறவன் முஹத்தபுன் ஒழுக்கம் கற்பிக்கப்பட்டவனாக இருக்கிறான். முஹத்தபுன்னா ஒழுக்கம் கற்பிக்கப்பட்டவனாக இருக்கிறான். அஸ்ஸராஅத்து,
இமாது சர்வதி விவசாயமாகிறது செல்வத்தின் தூணாகும். அந்த முஜித்துன் நீ முயற்சி செய்பவனாக இருக்கிறாய். ஹாதிஹி இதுவாகிறது மனாரத்துல் இஸ்கந்தரியா அலெக்சாண்ட்ரியான்ற ஒரு நகரம். அந்த இஸ்கந்தரியான்னு என்ன சொல்லுவாங்க, அரபியால சொல்லுவாங்க, அரபி மொழியில இஸ்கந்தரியான்னு சொல்லுவாங்க. அப்ப அலெக்சாண்ட்ரியா என்ற அந்த நகரத்தின் மனாரத்துனா கலங்கரை விளக்கம். அப்ப அந்த அலெக்சாண்ட்ரியா நகரத்தின் கலங்கரை விளக்கமாக இருக்கிறது. இதுவாகிறது அலெக்சாண்ட்ரியா நகரத்தின் கலங்கரை விளக்கமாக இருக்கிறது. அல்லதி அஜபனி என்னை ஆச்சரியமாக்கியது அத்தகையதாகிறது. ஃபில் காஹிரதி காஹிரானா கெய்ரோ, எகிப்துல இருக்கல கெய்ரோ நகரம். அந்த கெய்ரோ நகரத்திலே என்னை ஆச்சரியமாக்கியதே அத்தகையதாகிறது. நிபாமுஹா அந்த கைதோ நகரத்தின் அமைப்பாகும். அப்ப நிதாமுகான ஹபர். அப்ப அந்த கைரோ நகரத்தின் அமைப்பாக இருக்கிறது. அப்ப என்னை ஆச்சரியமாக்கியது அந்த கைரோ நகரத்தின் அமைப்பாக இருக்கிறது. ஹாஜதி மூல அன்பு இன்ஜாசிஹா அப்ப சாஹிபுல் ஹாஜா தேவை உடையவர். ஹாஜத்னா தேவை உள்ளவராகிறவர். மூலஉன் ஆசை உள்ளவராக இருக்கிறார். பி இன்ஜாசிஹா அந்த தேவையை நிறைவேற்றுவதை கொண்டு ஆசையுடையவராக இருக்கிறார். பார்த்து பாருங்க. பா பானா ரெண்டாவது பகுதி, அதோட அர்த்தம் பார்த்துருவோமா? மா முஜிதஹிதுன் காயிபுன் எந்த முயற்சி செய்பவனும் மறைந்தவனாக இல்லை. அல் கரீமுன் யுகீசுல் மஹ்லூஃப சங்கையானவராகிறவர் பாதிக்கப்பட்டவருக்கு துயரப்படுபவருக்கு உதவி செய்பவராக இருக்கிறாரா? சங்கையானவர் துயரப்படுபவருக்கு உதவி செய்வாரா? தாலிபு இஹ்சானின் வாக்கிஃபுன் உபகாரத்தை தேடுபவன் வாக்கிஃபுன் நிற்பவனாக இருக்கிறான். ஜஹ்ரத்துன் சஃப்ராஉ மஞ்சள் பூ. தபுலத் வாடியது. ஃபீக முன்னிலே. ஷமமுன் கண்ணியம் இருக்கிறது. இப்ப ஷமமுன்ற முபத்ததாவை படிக்கணும். ஃபீக்கன்றது சபரா படிக்கணும். அப்ப ஷமமுன்றது கண்ணியமாகிறது. ஃபீக ஒன்னிலே இருக்கிறது. அப்புறம் பாருங்க, இந்தி கிதாபுன் இந்தி என்னிடத்தில் இருக்கிறது. கிதாபுன் புத்தகம், புத்தகமாகிறது என்னிடத்தில் இருக்கிறது. இந்தி கிதாபுன். சரியா? இதுக்கெல்லாம் அர்த்தம் பார்த்தாச்சா? பாருங்கள், பஹஸ் ஆய்வை படிப்போமா? அல் பஹசு அல் பஹசு எஸ்தமிலு குல்லு மிசாலின் ஃபி தாயிஃபதி அம்சா. அம்சானா முதலாவது. இப்ப முதலாவது பகுதியிலே உள்ள ஒவ்வொரு உதாரணமும் பொதிந்துள்ளது, உள்ளடக்கி இருக்கிறது. அலா முபத்ததஇன் வ ஹபரின் முபத்ததா இன்னும் ஹபரின் மீது உள்ளடக்கி இருக்கிறது. வ இதா ரஜஅத இலா குல்லி முபத்ததஇன் ஃபீஹா அந்த முதல் பகுதியிலே உள்ள ஒவ்வொரு முபத்ததாவின் பக்கம் நீ திரும்பினால், ரஅய்தஹு அந்த ஒவ்வொரு முபத்ததாவையும் நீ பார்ப்பாய். மஅரிஃபத்தன் மஅரிஃபாவாக பார்ப்பாய். இம்மா பினஃப்ஸிஹி ஒன்று தானாகவே தன்னை கொண்டே மாரிஃபாவாக பார்ப்பாய். வ இம்மா இன்னும் ஒன்று பில் இலாஃபத்தி இலா மாரிஃபத்தின் ஒரு மாரிஃபாவின் பக்கம் இணைப்பதை கொண்டே மாரிஃபாவாக பார்ப்பாய். அப்ப தன்னாகவே என்னவா இருக்கும்? மாரிஃபாவா இருக்கும். இந்த அலின்றது தானாகவே மாரிஃபா. அசராத்துன்ற வார்த்தை தானாகவே மாரிஃபா. அந்தன்றது தானாகவே மாரிஃபா. ஹாதிகின்றது தானாகவே மாரிஃபா. அல்லதின்றது தானாகவே மாரிஃபா. இந்த கடைசி பாருங்க, சாஹிபுன்றது நக்கீரா. ஆனா வேறொரு மாரிஃபா அல்ஹாஜத்ன்றது அலிஃப்லாம் மாரிஃபா தானே. அப்ப மாரிஃபாவின் பக்கம் இணைக்கப்பட்டதை கொண்டு இந்த நக்கீரா என்னவாகி விட்டது? இப்பொழுது மாரிஃபாவாக ஆகிருச்சு. இப்ப மேல சொன்ன எல்லாம் தானாகவே மாரிஃபாவானது. இந்த ஒண்ணு மட்டும் மாரிஃபாவின் பக்கம் இணைப்பதை கொண்டு மாரிஃபாவாக ஆனது. அதான் சொல்றாங்க, தானாகவே தன்னை கொண்டே மாரிஃபாவாக நீ பார்ப்பாய். வைமா பில் இலாஃபத்தி இலா மாரிஃபத்தி வேறொரு மாரிஃபாவின் பக்கம் இணைப்பதை கொண்டு மாரிஃபாவாக அந்த ஒவ்வொரு முபத்ததாவையும் நீ பார்ப்பாய். வஹாதா ஹுவல் அஸ்லு இன்னும் இதுவாகிறது. இதுனா எது சொல்றாங்க?
ஒரு மாரிஃபாவாக பார்ப்பேன்னுல, அப்ப மாரிஃபாவாக முபத்ததா ஆகுவதாகிறது, இதுவாகிறது ஹுவல் அசுலு, அதுதான் அசலாகும். ஃபில் முபத்ததை, முபத்ததாவிலே அதுதான் அசலாகும். மாரிஃபாவாக வருவதுதான் அசலாகும் அர்த்தம். ஹத்தா எதுவரை என்றால், இதா அக்பர்த அன்ஹு, நீ அந்த முபத்ததாவை தொட்டும் செய்தி அறிவித்தால், அக்பர்தான் மாரூஃபின் முஅய்யனின், குறிப்பிட்ட அறியப்பட்ட ஒருவரை பற்றி நீ செய்தி அறிவித்து விட்டாய். முபத்ததா மாரிஃபாவா இருந்தாதான் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை பற்றி செய்தி அறிவித்ததா ஆகும். இதான் நான் முன்னாடி ஒரு உதாரணம் பாடத்தின் ஆரம்பத்திலே நம்ம சொன்னோம்ல, மனிதன் விளையாடுறானா எந்த மனுஷன் யாரை பத்தி எதுவுமே தெரியாது. இப்ப செய்து விளையாடுறதா அது யாரை பத்தி செய்தின்னு அவனுக்கு தெரியும். அதான் குறிப்பிட்ட ஒரு அறியப்பட்ட ஒரு ஒன்றை பத்தி செய்தி அறிவித்து விட்டாய். அப்ப முபத்ததா மாரிஃபாவா இருந்து அந்த முபத்ததாவை பற்றி நீ செய்தி அறிவித்தால் ஒரு குறிப்பிட்ட அறியப்பட்டதை தொட்டும் நீ செய்தி அறிவித்து விட்டாய். வயஸ்தமிலு குல்லு மிசாலின் ஃபி தாயிஃபதி பா, பானா ரெண்டாவது. இப்ப ரெண்டாவது பகுதியிலே உள்ள ஒவ்வொரு உதாரணம் உள்ளடக்கி இருக்கிறது அலா முபத்தத இன் வ ஹபரின், முபத்ததா இன்னும் ஹபரின் மீது உள்ளடக்கி இருக்கிறது. வல் முபத்ததா ஃபி ஜமீஇல் அம்சிலதி, அந்த அனைத்து உதாரணங்களிலும் முபத்ததாவாகிறது நக்கிரத்துன், நக்கிரவாக இருக்கிறது. கைரு என்றாலும், அன்னக நிச்சயமாக நீ, இதா தஅம்மல்த நீ சிந்தித்தால், ஹாதிஹின் நக்கிராத்தி இந்த நக்கிராக்களை நீ சிந்தித்தால், ரஅய்த நீ பார்த்திருப்பாய், அன்னஹா நிச்சயமாக அந்த நக்கிராக்கள் அனைத்தும், நிச்சயமாக அந்த நக்கிராக்கள் மஸ்பூகத்துன் பி நஃபீன், நஃபியை கொண்டு முற்படுத்தப்பட்டதாக, அல்லது அவ் அல்லது பி இஸ்திஃப்ஹாமின், நஃபியை கொண்டோ அல்லது இஸ்திஃப்ஹாமை கொண்டோ முற்படுத்தப்பட்டதாக நீ பார்த்திருப்பாய். வ அன்னல் நக்கிரத்த இன்னும் நிச்சயமாக அந்த நக்கிராவாகிறது பிதாலிக்க அதை கொண்டுனா அந்த முற்படுத்தப்பட்ட நஃபியோ அல்லது இஸ்திஃபாமை கொண்டு முற்படுத்துவதை கொண்டு அந்த நிச்சயமாக அந்த நக்கிராவாகிறது அஃபாதத் பலன் தரும், அல் உமூம எதை பலன் தரும், பொதுவானதை பலன் தரும். அப்ப மனுஷன் யாருமே வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப எந்த மனுஷனை சொல்றான்னு இல்ல, எந்த மனுஷனுமே வீட்டுல இல்ல. அப்ப பொதுவானதை அர்த்தம் கொடுக்கும். நம்ம நாடுறதும் பொதுவானதுதான். எந்த மனிதனும் வீட்டுல இல்ல, சரியா? அப்ப அந்த நேரத்துல ஒரு முஜ்தஹித் கூட, ஒரு மனிதன் கூட இல்லைன்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்யலாம், நக்கீராவே கொண்டு வரலாம். அது என்ன செய்யுது, உண்மைதான பயன் தருது. வீட்டுல யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல யாராவது ஆம்பளை இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆம்பளைன்னு யார கேக்குறீங்க, யாரோ ஒருத்தவங்கள. இப்போ பொதுவாதான் நீங்க கேக்குறீங்க. இப்போ பொதுவா நம்ம கேள்வி கேட்கும் பொழுதும், பொதுவா வீட்டுல யாருமே இல்லைங்க அப்படின்னு, அவங்க வீட்டுல ஆம்பளை யாருமே இல்லைங்கன்னு பதில் சொல்லும் பொழுது, இப்ப எந்த ஆம்பளையும் இல்ல, இவங்க கேக்குறது யாராச்சும் ஆம்பளை இருக்காங்களான்னு, பொதுவாதான் ஏதோ ஒரு ஆம்பளை பொதுவாதான் கேக்குறாங்க. வீட்டுல இருந்து பதில் வரும்பொழுதும் வீட்டுல யாருமே இல்ல, எந்த ஒரு ஆம்பளையும் இல்ல, அவங்களும் பொதுவா யாருமே இல்லைன்னு தான் சொல்றாங்க. இப்ப ரெண்டுமே பொதுவாதான் இருக்கும். கேள்வி கேட்பதாக இருக்கட்டும், பதில் பொதுவாக இருக்கட்டும். அப்ப கேள்விக்கும் பதிலுக்கும், அவங்க கேட்கிற கேள்விக்கும் அந்த பதில் நஃபியாக வந்தால், அந்த பதில் நஃபியாக வந்தால் அதுவும் பொதுவானதுதான் என்ன செய்யும், பலன் தரும். அதான் சொல்றாங்க, இந்த நஃபி இஸ்திஃபாமை கொண்டு முற்படுத்தப்பட்ட அந்த நக்கீரா ஆகிறது அஃபாதத்தில் உமூம, பொதுவானதை பலன் தரும். அல்லது அப்ப மேல ஃபர்ஸ்ட் ரெண்டு இதை நம்ம அப்படிதானே பார்த்தோம். இந்த ரெண்டு உதாரணம் பாருங்க. முஜ்தஹிதுன்ற இந்த உதாரணம் நஃபி தானே, முஜ்தஹின்றது நக்கீரா வந்திருக்கு. ஹல் தானே. அதுக்கப்புறமா கரீமுன்றது என்ன வந்திருக்குது, நக்கீராவா வந்திருக்குது, சரியா? அப்ப அடுத்து பாருங்க, ரஅய்த அல்லது ரஅய்த நீ பார்த்திருப்பாய், அன்னஹா நிச்சயமாக இந்த நக்கீராக்கள் ஆகிறது முஹஸ்ஸஸத்துன் பில் இலாஃபதி, இலாஃபத்தில் நக்கீரத்தின் ஒரு நக்கீராவுக்கு இணைப்பதை கொண்டு குறிப்பாக்கப்பட்டதாக இருக்கும். பில் வஸ்ஃபி வஸ்ஃபை கொண்டு குறிப்பாக்கப்பட்டதா இருக்கும். அப்ப நக்கீராவை கொண்டு இங்க சொன்னாங்களே, நக்கீராவுக்கு இணைப்பதை கொண்டு, இஸ்ஸான்றது ஒரு நக்கீரா தானே, அந்த நக்கீராவை இந்த தாலிபுடன் இணைப்பதை கொண்டோ அல்லது குறிப்பாக்கப்பட்டிருக்குது, இணைப்பதை கொண்டு இலாஃபத்தை கொண்டு குறிப்பாக்கப்பட்டிருக்கு. இல்லாட்டி ஒரு நக்கீரா சிஃபத்தா வந்திருக்கும். இப்ப சிஃபத்தை கொண்டு இந்த நக்கீரா குறிப்பாக்கப்பட்டிருக்கு. இப்ப ரெண்டுமே, இது இலாஃபத்தை கொண்டு குறிப்பாக்கப்பட்டிருக்கு, சிஃபத்தை கொண்டு குறிப்பாக்கப்பட்டிருக்கு, சரியா?
அப்ப பாருங்க அது அதான் சொல்றாங்க, வஸ்ஃபை கொண்டோ நக்கிராவுக்கு இணைப்பதை கொண்டோ குறிப்பாக்கப்பட்டதாக நீ பார்த்திருப்பாய். அவு பி தகத்துமில் ஹபரி அலைஹா வஹுவ ஜாருன் வ மஜ்ரூருன் அவு பர்ஃபுன், அல்லது அந்த நக்கிராக்களை விட ஹபர் முந்தி இருப்பதை கொண்டு நீ பார்த்திருப்பாய். நிச்சயமாக நக்கிராக்கள் ஆகிறது அந்த நக்கிராக்களை விட அந்த ஹபர் முந்திருப்பதை கொண்டு குறிப்பாக்கப்பட்டதாக பார்த்திருப்பாய். அப்ப ஹபரை, அதாவது ஜாரு மஜ்ரூர் முந்திவிட்டால், அதே போல வர்ஃபு முந்திவிட்டால் அது குறிப்பாக்கும். அது என்ன செய்யும்? குறிப்பாக்கும். எப்படி? உன்னிடத்திலே சமமுன் கண்ணியம் இருக்குன்னு சொன்னோம்ல. இப்ப உன்னிடத்திலே நம்ம முன்னாடி சொல்லும் பொழுது அந்த கண்ணியம் ஏதோ ஒரு கண்ணியம் இல்லை. ஏன்னா அந்த கபர் நம்ம முன்னாடி சொல்லிட்டோம்ல, உன்னிடத்திலே இருக்கக்கூடிய கண்ணியத்தை தான் பின்னாடி பேச போறோம்னு தெரிஞ்சு போயிருச்சு. அதே போல என்னிடத்திலே நம்ம சொல்லும் பொழுது கிதாப்னு சொல்லும் போது யாருடைய கிதாப் வேணா யோசிக்கலாம். ஆனா ஸ்டார்டிங்க நான் லர்ஃப சொல்லிட்டேன்னா என்னிடத்திலேனா அப்ப என் கிட்ட இருக்கக்கூடிய அந்த கிதாப் தான் பேச போறோம்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இப்ப இந்த கிதாபு முன்னாடி வந்துருச்சுன்னா அப்போ கிதாபுன்னு சொல்லும் பொழுது எந்த கிதாபு சொல்றா, நம்ம கிதாபா இல்ல வேற யாராச்சும் கிதாபான்னு குழப்பம் வரும். ஆனா அந்த ஹபரான லர்ஃபாக இருக்கிறத அதை முன்னாடி கொண்டு வந்துட்டா என்னிடத்திலேன்னு சொல்லிட்டோம்னா அப்ப என்கிட்ட இருக்க கிதாபை பத்தி தான் பேச போறோம்னு தெரிஞ்சு போயிருச்சு. அதனால்தான் இது முன்னாடி வந்தால், அதே போல உன்னிடத்திலேன்னு சொல்லிட்டோம்னா கண்ணியம் என்பது கண்ணியம்னா எதோ இந்த செம்ம முன்னாடி வந்தா எப்படி யோசிப்பீங்க? யார்கிட்ட இருக்குது கண்ணியம்? நான் எந்த கண்ணியத்தை பத்தி பேசுறான்னு குழப்பம் வரும். சரியா? ஆனால் இந்த ஃபீக்கர் சொல்லிட்டேன் உன்னிடத்திலேயே நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறமா வரக்கூடிய சமம் யாரதான் குறிக்கும்? அவன் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்ணியத்தை தான் குறிக்கும். அப்ப அந்த ஒரு குழப்பம் வராது. அதனால முன்னாடி இது முந்தி வர்றதுனால் அந்த நக்கீரா ஹாஸாக்கப்படும். சரியா? லர்ஃபோ இல்லாட்டி ஜார் மஜ்ரூர் முந்தி வருவதனால் ஒரு நக்கீரா என்னவாகும்? ஹாஸாக்கப்படும். அதான் இங்க சொல்றாங்க. பாருங்க, அது நக்கிராக்களை விட ஹபர் முந்தி வருவதை கொண்டு ஹாஸாக்கப்பட்டதாக நீ பார்த்திருப்பாய். எப்படி? ஒஹுவ இன்னும் அந்த ஹபரோ ஜாருன் மஜ்ரூருன், ஜார் இன்னும் மஜ்ரூராக இருக்கும் நிலையில், அவ் வர்ஃபுன் அல்லது வர்ஃபாக இருக்கும் நிலையில் அந்த நக்கிராக்களை விட அந்த ஹபர் முந்தி இருப்பதை கொண்டு குறிப்பாக்கப்பட்டதாக அது நீ பார்த்திருப்பாய். அப்ப கடைசியில ரெண்டு பார்த்தோம்ல, அது ரெண்டும் அப்படித்தானே இருந்துச்சு. ஹபர் எப்படி இருந்துச்சு? ஜார் மஜ்ரூராக இருக்கும் நிலையில் அல்லது வர்ஃபாக இருக்கும் நிலையில் பார்த்திருப்பாய். இன்னும் அதே போலதான் நம்ம பார்த்தோம். சரி, வாருங்கள் இப்போது காயிதாவை படிப்போமா? இப்போ காயிதா பாருங்க, 52வது காயிதா. கிதாப் ஆரம்பிச்சு 51 காயிதா முடிஞ்சிருச்சு. இப்ப 52வது காயிதா பார்க்க போறோம். அல் அசலு, அசலாகிறது ஃபில் முபுத்ததஇ, முபுத்ததாவிலே அசலாகிறது. ஐயக்கூன மரிஃபத்தன், அது மாரிஃபாவாக ஆகுவதா இருக்கும். அது நமக்கு தெரியும், மாரிஃபாவாக ஆகணும். வயக்காவும் நக்கீரத்தன், இன்னும் நக்கீராவாக நிகழும். இதா தல்லத் அலல் உமூமி, அது அறிவித்தால், அந்த நக்கீரா அறிவித்தால், அலல் உமூமி பொதுவானதின் மீது அறிவித்தால். கமா ஒன்றை போல, இதா சுபிகத் பி நஃபீன், நஃபியை கொண்டு அந்த நக்கீரா முற்படுத்தப்பட்டால், அவ் இஸ்திஃப்ஹாமின், இஸ்திஃப்ஹாமை கொண்டு முற்படுத்தப்பட்டால் நக்கீராவாக நிகழுமே. அதே போல உமூம் பொதுவானதின் மீது அறிவித்தால் நக்கீராவாக முபத்ததா நிகழும். அவ் அல்லது தல்லத் அலா ஹுசூசின், ஒரு குறிப்பிட்டதின் மீது அறிவித்தால், அந்த நக்கீரா குறிப்பிட்டதின் மீது அறிவித்தால் முபத்ததா நக்கீராவாக நிகழும். கமா ஒன்றை போல, இதா உலீஃபத் லி நக்கீரத்தின் அவ் உசிஃபத், நக்கீராவுக்கு இலாஃபத் செய்யப்பட்டதாக இருந்தால், அவ் உசிஃபத் அல்லது அந்த நக்கீரா வஸ்ஃபாக்கப்பட்டிருந்தால், அதாவது வர்ணிக்கப்பட்டிருந்தால், ஏதாவது ஒரு சிஃபத்தை கொண்டு வர்ணிக்கப்பட்டிருந்தால், அல்லது நக்கீராவுக்கு இலாஃபத் செய்யப்பட்டிருந்தால் எப்படி சாசாக்கப்படுமோ அதே போல ஒரு குறிப்பிட்டதின் மீது அந்த நக்கீரா அறிவித்தால் அந்த முபத்ததா நக்கீராவாக நிகழும். இப்ப குறிப்பிட்டதின் மீது அறிவிக்கணும்னா அது எப்படின்னு சொல்லி பின்னாடி வளர்க்குறாங்க. குறிப்பிட்டதா மீது அந்த நக்கீரா அறிவிக்கணும்னா ஒரு நக்கீராவின் பக்கம் அது இலாஃபத் செய்யப்பட்டிருக்கணும், அல்லது வஸ்ஃபின் பக்கம் என்ன செய்யப்பட்டிருக்கணும்? சிஃபத்தின் பக்கம் சேர்ந்து அந்த நக்கீரா வர்ணிக்கப்பட்டிருக்கணும். அவ் அல்லது தகத்தமஹா ஹபருஹா, அந்த நக்கீராவை முந்திருக்க வேண்டும். அந்த நக்கீராவுடைய ஹபர் அந்த நக்கீராவை
முந்திருக்க வேண்டும். முந்திருந்தால் ஒரு குறிப்பானதை அறிவிக்குமே, அதே போல குறிப்பானதன் மீது அந்த நக்கீரா அறிவித்தால் நக்கீராவாக அந்த முபத்ததா நிகழும். வஹுவ பர்ஃபுன் அவ் ஜாருன் மஜ்ரூரும். இன்னும் அந்த ஹபராகிறதோ லர்ஃபாகவோ அல்லது ஜாரு மஜ்ரூராகவோ இருக்கும் நிலையில் நக்கிராவுடைய ஹபர் அந்த நக்கிராவை முந்தினாலோ அல்லது ஒரு சிஃபத்தாக்கப்பட்டாலோ வர்ணிக்கப்பட்டாலோ அல்லது நக்கிராவுக்கு இணைக்கப்பட்டாலோ எப்படி ஒரு குறிப்பை தருமோ, ஒரு குறிப்பானதின் மீது அறிவிக்குமோ, அதை போல குறிப்பிட்டதின் மீது அறிவித்தால் அந்த முபத்ததா நக்கிராவாக நிகழும். சரியா? இப்ப 3 வகையா ஒரு நக்கீராவை குறிப்பாக்கலாம், குசூசாக்கலாம், குறிப்பாக்கலாம். ஒன்னு இலாஃபத்தின் மூலம், ஒன்னொன்னு சிஃபத்தின் மூலம், மூன்றாவது ஹபரை முற்படுத்தின் மூலம். எந்த நிலைமையில் லர்ஃபாகவோ ஜார் மஜ்ரூராகவோ முற்படுத்தும் நிலையில் நம்ம என்ன செய்யலாம், அதை குறிப்பாக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். இதோட இந்த காயிதா முடிந்து விட்டது. வாருங்கள் தொடர்ந்து அதோடைய பயிற்சிகளை இப்பொழுது பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.